மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடக்கம். காணொலி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை. ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் தன்னை சந்தித்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. என்ன பேசப்பட்டது என்ற தகவல்களை வெளியிட மறுப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் சரிவு. சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு நிறைவு. 3,02,000 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் நாளை மறுதினம் வரை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் என அறிவிப்பு. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை வருகிறார். அமித்ஷாவை அன்புமணி சந்திப்பது குறித்து இதுவரை எந்த திட்டமும் இல்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். அன்புமணி ராமதாஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. இஸ்லாமியர்களின் தியாக பெருநாளான பக்ரீத் நாடு முழுவதும் கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஆபத்து தமிழ்நாட்டின் வாயிற்படி வரை வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. அதிமுக போன்ற துரோகிகள் சுயநலத்திற்காக பாஜகவிடம் மண்டியிட்டாலும் தமிழ்நாடு ஓரணியில் நிற்கும் என உறுதி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் முதலாவதாக எதிர்குரல் கொடுப்பேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. மடைமாற்ற அரசியலை நிறுத்த வேண்டும் என மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். தனக்கு 49 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக தேர்தல் வேட்புமனுவில் அளித்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள கமல்ஹாசன், ரொக்கமாக 2 லட்சம் ரூபாய் உள்ளது என்றும் 4 கார்கள் இருப்பதாக தகவல். உடுமலை அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மலர் தூவி வரவேற்பு. திருவாரூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்குள் புகுந்த பால் வாகனம். கர்ப்பிணி உள்ளிட்ட 5 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கல்பாக்கம் அருகே ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையை கடக்க முயன்ற 2 உயிரிழந்த சோகம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே லாரிகளின் முகப்பு பொருட்கள் விற்பனை கடையில் பயங்கர தீ விபத்து. நடைபயிற்சிக்கு சென்றபோது பார்த்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்த தீயை அணைக்கு உதவிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன். பெங்களூரு கூட்ட நெரிசலை தொடர்ந்து கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் ராஜினாமா. 11 பேர் உயிரிழப்பு சம்பவத்துக்கு பொறுப்பேற்பதாக கூறி சங்க தலைவருக்கு கடிதம். இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு மீண்டும் மாரடைப்பு வருமா? இதய நோயாளிகளின் உறவினர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இதய நோய் குறித்து அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் வெகுஜன மக்களை விட பல மடங்கு விழிப்புணர்வோடு இருக்கும் திரை பிரபலங்களின் திடீர் மரணங்கள் மாரடைப்பு தொடர்பான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் 10% இதய நோய் பாதிப்புகள் மட்டுமே பரம்பரை பாதிப்பாக ஏற்படுவதாகவும், மீதமுள்ள 90% இதய பாதிப்புகள் மோசமான உணவு பழக்கம், வாழ்க்கை முறைகளால் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஹார்ட் அட்டாக்ஸில் முக்கியமான ஒரு 10% ரிஸ்க் ஜீன்ஸ் மூலமாக வரும். ஏன்னா மீதி 90% ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்குள்ளே இருக்கிற சுகரு, பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் இல்லாத, வேலை இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், ஹை மென்டல் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தேவையில்லாத சாப்பிட்றது, ஸோ லேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்டேக்ஸ், இதுதான் 90% ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசன். நெஞ்சுவலி, வாயு பிரச்சனை இரண்டிற்குமான வித்தியாசம் குறித்தும் மக்கள் அறிந்து கொள்வது அவசியம் என்கிறார் இதயவியல் சிறப்பு மருத்துவர் குருபிரசாத்.
ஹார்ட் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆன டயத்தில், நாங்கள் வந்து ஒரு பாரமான வேலை செய்யும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வேகமாக நடக்கும்போது, படி ஏறும்போது, உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஃப்ரண்ட் செஸ்டில் இல்லைன்னா சில டைம் கையால் வரும், ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு டைட் சென்சேஷன், பாரமான ஒரு மூச்சியோட ஒரு கஷ்டமான ஒரு சென்சேஷன் தெரியும். அதுதான் ஹார்ட் அட்டாக். மாரடைப்பிற்கான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கும் பட்சத்தில் பெரிய ஆபத்துக்களை தவிர்க்கலாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கவங்க பேஷண்ட் 2 பேரும் உடனடியாக பண்ண வேண்டியது அவங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு நல்ல மருத்துவமனைக்கு உடனே போகிறது தான் நல்லது. இந்த டைம் ரொம்ப முக்கியம். ஹார்ட் அட்டாக் வந்து முதல் 1 மணி நேரம், அந்த தங்க நிமிடங்கள்னு சொல்லுவோம், அந்த கோல்டன் ஹவர், அது வந்து முக்கியமான நேரம். அவ்வளவு சீக்கிரமாக பதட்டம் இல்லாமல் பக்கத்தில் இப்போ நல்ல மருத்துவமனை நாடுறது தான் முறையான இதாக இருக்கும். இதய அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு மீண்டும் மாரடைப்பு வர வாய்ப்பு உள்ளதா என்ற பெரும்பாலானோரின் சந்தேகத்திற்கும் மருத்துவர் முரளிதரன் விளக்கமளித்துள்ளார். ஒரு காமனான ஒரு கேள்வி வந்து பைபாஸ் பண்ண பிறகு திரும்பி அடைப்பு வராதா, ஒன்ஸ் ஃபார் ஆல் கியூர் ஆகிடுமா? ஆக்சுவலாக உண்மை அது அல்ல. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணல, பிபி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்காங்க, இல்லை ஒரு புகைப்பழக்கம் விடாமல் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த நோய் வரக்கூடிய காரணிகளை மாற்றாமல் பைபாஸ் ஒன்று பண்ணிட்டேன், இனிமேல் இந்த அடைப்பு திருப்பி வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது உண்மை இல்லைங்க. அடைப்பு திருப்பி வரது நம்ம பார்க்கணும். பிற மருத்துவ முறைகள் வாழ்வியல் முறையோடு ஒத்து இருந்தாலும் அவசர மற்றும் இதய சிகிச்சைகளுக்கு அலோபதி மருத்துவ சிகிச்சையை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். மாரடைப்பு தொடர்பான விழிப்புணர்வு முக்கியமானதாக இருந்தாலும் அதை விரைந்து நடைமுறைப்படுத்துவதுதான் இதய பாதிப்புகளை தவிர்க்கும் முக்கியமான வழி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன். வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வாங்கியுள்ள எந்தெந்த கடன்களின் வட்டி விகிதம் குறையும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழங்கும் குறுகிய கால கடனுக்கு வசூலிக்கும் வட்டியே ரெப்போ வட்டி விகிதம் எனப்படுகிறது. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணிகளை கொண்டு இது நிர்ணயிக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 4% இருந்து வந்த ரெப்போ வட்டி விகிதம் படிப்படியாக உயர்ந்து 6.5% என்ற உச்சத்தை எட்டியது. இதனால் புளோட்டிங் வட்டி முறையில் கடன் பெற்ற தனிநபர்களும் நிறுவனங்களும் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக பதவியேற்ற சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டி விகிதத்தை தொடர்ந்து குறைத்து வருகிறார். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 0.25% குறைத்து 6% நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டியை மேலும் 50 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளார். The policy repo rate under the liquidity adjustment facility by 50 basis points to 5.5%. கடந்த 6 மாதங்களில் ரெப்போ விகிதம் 1% குறைக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய வட்டி விகிதம் 5.5 விழுக்காடாக குறைந்துள்ளது. இதனால் வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி மற்றும் தவணை தொகை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த ரெப்போ ரேட் 6% குறைஞ்சதுனால எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எஸ்பெஷலி ஹவுசிங் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கோ அதெல்லாம் வந்து இஎம்ஐஸ், அதனோட ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் மக்களுக்கு. ஃபிக்ஸட் ரேட்டில் அவங்க லோன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு பாஸ் ஆகாது. உதாரணமாக புளோட்டிங் வட்டி முறையில் ஒருவர் 30 ஆண்டுகளுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் எடுத்திருந்தால் 8.70% வட்டிக்கு மாதம் 39,157 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். தற்போதைய சூழலில் சம்பந்தப்பட்ட வங்கி 0.5% வட்டியை குறைத்தால் கடன் பெற்றவருக்கு மாதம் 1,769 ரூபாய் மிச்சமாகும். இது ஆண்டுக்கு 21,228 ரூபாய் ஆகும். அதேபோல 5 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் தனிநபர் கடன் வாங்கியிருந்தால் 12% வட்டிக்கு மாதம் 11,122 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும்.
தற்போதைய சூழலில் சம்பந்தப்பட்ட வங்கி 0.5% வட்டியை குறைத்தால் 10,966 ரூபாய் கட்டினாலே போதுமானது. இதன் மூலம் ஆண்டிற்கு 1,872 ரூபாய் மிச்சமாகும். ஏற்கனவே செலுத்தியிருந்த தொகையை பொறுத்து இந்த தொகை மாறுபடலாம். இதேபோல ரிசர்வ் வங்கியில் வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய கையிருப்பு அளவு 4% இருந்து 3% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கிகளிடம் கடன் வழங்குவதற்கு கூடுதலாக கையிருப்பு இருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.